வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ஹார்லிக்ஸ். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ஹார்லிக்ஸை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. சின்ன குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகலைன்னா நம்ம கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட்டு நாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள், கோதுமையை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் டேயும் நைட்டும் இந்த மாதிரி முளைக்கிறதுக்கு கிளி கட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக முளைச்சிருக்கு. இதை நாம் இனி காய வைக்கணும் வெயிலில். இப்போ நாம் முளை கட்டின கோதுமையை வெயிலில் காய போட போகிறோம். நல்லா அடிக்கிற வெயிலில் இந்த மாதிரி ஒரு கிளாத் விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு நாம் இதுக்கு மேலே இந்த கோதுமையை காய போட போகிறோம். பாருங்கள், நம்ம காய வச்சுருந்த கோதுமை வந்து நல்லா காஞ்சிருக்கு. வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா அடிக்கிற வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சாச்சு. அடுத்த நாள் லைட்டாக வெயிலில் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்படி நல்லா காஞ்சாச்சு, கடுகடுன்னு இருக்குது. இதை நாம் இனி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், நாம் காய வச்ச இந்த கோதுமையை நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு தவாவை நாம் அடுப்பில் வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம காய வச்ச அந்த முளைக்கட்டின கோதுமை இதை நாம் வறுத்து தான் பொடி பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முளை கட்டி வறுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் பச்சை கோதுமையே நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அப்படியும் முடியாதுங்கிறவங்க கோதுமை மாவு இருந்துச்சுன்னா அந்த கோதுமை மாவை நம்ம வந்து வறுத்தெடுத்து ஹார்லிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த மாதிரி முளை கட்டி அதை காய வச்சு வறுத்து பொடி பண்ணோம்னா அதில் வந்து சக்தி கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு ஹார்லிக்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுங்கிறதுனால இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும். நல்லா செவக்கிற அளவுக்கு இதை நம்ம வறுத்தெடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் செவக்க வறுத்தெடுத்துக்கணும். இப்போ இது வறுபட்டாச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இனி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். அடுத்து நாம் அதே பேன் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வறுக்காத நிலக்கடலை இது வந்து ஒரு 50 கிராம் இருக்குது. இதே நாம் வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்த நிலக்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வறுத்தா போதும். இது வந்து வறுக்காத நிலக்கடலை, அதனால் கொஞ்சம் நேரம் அது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் இதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது வறுபட்டாச்சு. நல்லா நிலக்கடலையோட வாசம் வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம அதே பேன் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே 50 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்காண்டாம். இது ஏற்கனவே நம்ம வந்து நல்லா காஞ்சது தான், அதனால் இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பாதாம் முந்திரி பருப்பும் லைட்டாக வறுபட்டாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இது ஆறின பிறகு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட் நம்ம கோதுமையை பொடிச்சு எடுத்துக்கலாம். கோதுமை பாருங்கள், நம்ம இப்படி வாரும்போது சிலன்னு சவுண்டு கேட்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா வறுபட்டுருக்குன்னு. இதை பொடிச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நைஸாக நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கோம். பவுல் வந்து கொஞ்சம் பெரிய பவுலாக இருக்கணும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து நாம் வறுத்த நிலக்கடலையை மேலே இருக்கக்கூடிய தோடை எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நிறுத்தி அரைக்கணும். ஒரேடியாக நம்ம அரைச்சிட்டு இருந்தோம்னா இது வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும். அதனால் மெதுவாக ஃபஸ்ட்டு சுற்றில் மட்டும் வச்சு நிறுத்தி அரைச்சி எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ இது அரைச்சாச்சு. இதையும் நாம் பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய கோதுமை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த பாதாமும் முந்திரி பருப்பும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம வந்து விட்டு தான் அரைக்கணும். அப்போ தான் நமக்கு இதில் வந்து சுருண்டு வராமல் இந்த மாதிரி கரெக்டாக பூ போல் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து உருண்டு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் இதில் வந்து 200 கிராம் பனங்கற்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்குங்கிறனால பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். இல்லைனா நம்ம வந்து சுகர், நம்ம நார்மல் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பனங்கற்கண்டு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள், இதை மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணும். இனி இதையும் நாம் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய இந்த மிக்சிங் கூடலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பனங்கற்கண்டு அரைக்கும் போதே நான் 2 ஏலக்காயும் கூடல சேர்த்து அரைச்சிருந்தேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அதை விட்டுடலாம். ஆனால் அதை நம்ம வந்து சுகர் அரைக்கும் போது கூடல போட்டு அரைச்சோம்னா நல்லா அரைப்பட்டுரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையில் அரிப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பாலில் மிக்ஸ் பண்ணும்போது திருன்னு இல்லாமல் சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹார்லிக்ஸ் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பாலில் விட்டு கலக்கி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குதுன்னு குழந்தைங்க வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகலை மேடம், என்ன பண்ண நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். இதில் நமக்கு வந்து பாதாம், முந்திரி, அதே மாதிரி கோதுமையெல்லாம் சேர்த்துருக்கோம். முளை கட்டின கோதுமை சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இதை நாம் குழந்தைங்களுக்கு பால் கூடால மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். காய்ச்சின பால் கூடால பசும்பால் கூடால மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.